ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவம், ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்மளுடைய கனி, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய திவாகர். ஆனால் கனிக்கும் விக்கல்ஸ் வந்து சேமாக ஓட்டு வந்ததுனால திரும்ப வந்து அவங்க வந்து நின்னாங்க. அதில் வந்து கனி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இல்லை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ வந்து 2 பேரும் ஜெயிலில் போகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு திவாகர் உள்ளே போயிட்டார். ஆனால் வந்துட்டு கனி உள்ளே போகாமல் வெளியே உட்காந்துட்ருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க போல. ரைட்டு, பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண் கலங்கி அழுகுறாங்க. அழுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க எவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க விஜய் பார்வதிக்கு. ரைட், இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டைமில் கமருது செம்மையான ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே கெமியை கலாய்ச்ச விஷயங்கள், சிரிச்சுக்கிட்டே கனியை கலாய்ச்ச விஷயங்கள், சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு விக்ரம கலாய்ச்ச விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நாசுக்காக கலாய்க்கணும், கோபமும் வந்துடக்கூடாது. இப்போ விக்ரமுக்கு என்ன சொன்னார்னா, இவர் வந்து ரொம்ப நல்லவர், நியாயஸ்தான், காமன் கம்போஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்லா வந்து அறிவாக வந்துட்டு அறிவுரை கொடுப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் மீசை எடுத்ததுக்கப்புறம் இந்திரன், மீசை வச்சா சந்திரன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மீசை இருக்கும்போது அப்படியே அப்படியே பதுமையாக ரொம்ப அழகாக எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி இருந்தார். மீசை எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிட்டார். இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து அடிபட்டுருக்கு, அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பாவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே ஒழுங்கேற்றுற மாதிரி கேலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்க. அதை எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னு கலாச்சிட்டார் இந்திரன் சந்திரன். இல்லை, அடுத்தது வந்து கெமிக்கு செமையாக கலாச்சார். ஏன்னா அரசரை நடுத்தர வச்சு அடிச்சிட்டியம்மா, இதெல்லாம் தப்பு இல்லையாமான்னு கலாச்சார். ஏன்னா பிக் பாஸே சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ஒரு சேவகி தான், அங்கே வந்துட்டு முதல்ல அரசர்கிட்ட டைரெக்டாக பேசலாமா, அங்கே வந்து அவ்வளோ கத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு அந்த விஷயத்தை அங்கே ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சார். கனிக்கு வந்து செம்மையாக வச்சார். ஆனால் எப்படி இங்கே கனி உள்ள வந்தாங்க, அதான் வந்து கெமியை சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து விஜய் பார்வது செய்ய காமிச்சாங்க. கனி கெமி இல்லை அப்படின்னு உடனே போய்ட்டு சாரி நான் கெமியை சொல்லலை கனியை சொல்லணும்னு சொல்லிட்டு போய் கனியை சொல்லி விட்டார். அவர் சொன்னதெல்லாம் தான் அங்கே மாறிச்சு, இல்லைனா கனி வந்திருக்க மாட்டாங்க, விக்கல்ஸ் உள்ளே வந்திருப்பாப்பில். ஸோ கனியை வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கனி வந்து அங்கே வந்து தடுத்துருக்கலாம். என்னென்னா அந்த பொண்ணை வந்துட்டு சபரி வந்து தள்ளும்போது இவங்க தடுத்துருக்கலாம், இது வந்து தப்பு அப்படின்னு. அதேமாதிரி டிஸ்குவாலிஃபை அப்படின்ற மாதிரி ஒரு கேமை விளாண்டுருப்பாங்க. எந்த கேம்லேயும் டிஸ்குவாலிஃபைன்னு ஒரு விஷயமே இல்லை. டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள வந்துட்டு அப்பயே வந்து நிறுத்துனீங்க, அந்த கேமு டக்குன்னு முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி நேற்று வந்து அட்டகாசம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலாகலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி கூப்பிட்டு நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் தான் கொடுத்தீங்களா எனக்கு? ஆமாங்க அப்படின்றாரு. ஏன்னா அவருக்குமே பிடிக்கல. இல்லை நீங்கள் மற்றவங்க சொல்லி தான் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க. இல்லைங்க உண்மையிலே இல்லை, உங்கள் மனசாட்சி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஓகே, ஆனால் மற்றவங்க சொன்னேன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்குமே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தானே போகிறீங்க. அவங்க 2-3 வாட்டி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க. உங்களுக்கே அவ்வளோ அப்படின்னா அவ்வளோ சீனை ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே போகாமல் இருக்காங்க. என்னத்தை சொல்ல. ரைட், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கம்யூனிட்டியோட மாற்றம் நல்லா இருக்குது, ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் கொடுக்குற பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.